வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா வீட்டுக்கு வராரு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, நீங்க தான் மாப்பிள்ள சிலையை கண்டுபிடிச்சு இன்னைக்கு என் கௌரவத்தையே காப்பாத்திருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்த, முக்கியமா அந்த சிலையை எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் மயிலு தான். அவரு தான் எனக்கு ரொம்பவே ஆதரவா இருந்தாரு. அவரு மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா என்னால அந்த அம்மன் சிலையை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்ப ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, மாப்பிள்ள, உங்களுக்கும் நன்றி மாப்பிள்ள. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை, இதுல என்னத்த இருக்கு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் தான் அம்மன் சிலைய எடுத்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் காரணம் இல்ல அப்படின்னு தான் தோணுது மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, கரெக்டா உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு பின்னாடி அந்த முத்துவேலும் சிவனாண்டியும் தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு நைட்டு அம்மன் சிலைய திருடிட்டு போயிட்டு மூர்த்தி கிட்ட கொடுத்து அந்த சிலைய விற்க சொல்லியிருக்காங்க. நானும் மயிலும் எப்படியோ கண்டுபிடிச்சேன். நாங்க அம்மன் சிலைய மீட்டுட்டோம். இது முழு காரணம் அவங்க ரெண்டு பேரும் தான். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு காரணமா இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்டனைய கொடுத்துக்கலாம். அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, முக்கியமா அவங்க ரெண்டு பேருக்கு இன்னொருத்தவங்க துணை போயிருக்காங்க அத்தை. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவனுங்க ரெண்டு பேருக்கும் இன்னொருத்தவங்க உதவி பண்ணாங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அவங்க உதவி பண்ணதுனாலதான் உங்க மேல ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அப்படி ஒரு பழி போட்டிருக்காங்க. அதுவும் வீட்டுக்குள்ள ஒரு மஞ்சப்பை கடந்துச்சு, ஞாபகம் இருக்காத்த? கரெக்டா ரெண்டு பேரு வந்து அந்த மஞ்சப்பைய எடுத்தாங்களே. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள்ள. ஹீரோ சொல்றாரு, அந்த மஞ்சப்பை இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, தெரியாது மாப்பிள்ள. அந்த மஞ்சப்பை எப்படி என் வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. அந்த முத்துவேல் சிவனாண்டிக்கு ஆதரவா ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, அதுக்குதான் நான் ஒரு விஷயத்த பண்ணேன். ஆனா இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியாது. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த வீட்டுல ஒருத்தவங்க உங்களுக்கு எதிரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எனக்கு எதிரா இந்த வீட்டுல இருக்காங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, ஆனா யாரு அப்படிங்கறத சொல்லல. எனக்கும் ரொம்ப நாளா சந்தேகம் இருக்கு. இந்த வீட்டுல எனக்கு எதிரா யாரோ சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஆனா யாரு அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அது வேற யாரும் இல்ல, உங்க கூடவே இருக்கிற உங்க தங்கச்சி தான் உங்களுக்கு சதி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, அக்கா, எனக்கு அப்பவே தெரியும், இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் பக்கம்தான் வருவான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு பேச்ச பேசுறான் அப்படின்னு. ஏற்கனவே நானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு வீடியோவை காமிச்சு உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா நான் உன்கிட்ட உண்மையை சொன்னேன். அன்னைக்கு அவன் என் கூட வாழணும்னு சொன்னான். ஆனா எனக்கு வாழ்வோ சாவோ அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னேன். இப்ப மறுபடியும் இவன் ஏதாவது ஒரு வகையில உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்றான்க்கா. தயவு செஞ்சு அவன் என்ன சொன்னாலும் நம்பாத. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீதான் என் உலகம் அப்படின்னு உன் கூடவே இருக்கேன். உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனாக்கா? அதுக்கு மயிலு சொல்றாரு, துரோகம் பண்ணிட்டீங்களே சின்ன மாமியரே, பண்ணிட்டீங்களே. அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, உங்களுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது அப்படின்னு தெரியும். அதனால நீங்க என் மேல ரொம்பவே கோவத்தோட இருப்பீங்க. சோ உங்க கோவத்தை வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்னையும் அக்காவையும் பிரிச்சிடாதீங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா?
அன்னைக்கு நீங்க அந்த சிவனாண்டிய சந்திச்சதே எதுக்காக தெரியுமா? அத்தைய எப்படி பழி வாங்குறது, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது திட்டம் போடுறதுக்காக தான் ரெண்டு பேருமே சந்திச்சீங்க. இது மாப்பிள்ளைக்கு தெரியும். தெரிஞ்சும் அத்தை கிட்ட சொல்லல. எதுக்காக தெரியுமா? அத்தை ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க மேல. அந்த நம்பிக்கை எந்த விதத்திலையும் பாலா போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவரு அப்படி சொல்லல. ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. ஒருத்தரோட உயிருக்கு கூட ஆபத்து வர்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனாலதான் இதுக்கு மேலையும் அமைதியா இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு மாப்பிள்ளையும் நானும் முடிவு பண்ணிட்டோம். அதான் உங்களை பத்தின உண்மைகளை அத்தை கிட்ட உடனே சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா, உன் கண்ணு முன்னாடியே என்னை எப்படி அவமானப்படுத்தி பேசுறத. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் இரு, அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அப்ப வில்லி ஷாக் ஆகுறாங்க, என்னடா இது, அக்கா அவங்க ரெண்டு பேருமே அதட்டி பேசுவா அப்படின்னு பார்த்தா இவ என்னடான்னா என்ன அதட்டி பேசுறா. சோ அக்காவுக்கு கண்டிப்பா ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் அவ என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பேசுறா. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, நீங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் பொழுது அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்ப நீங்க இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி கட்டாயமா ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க மாப்பிள்ள, உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தங்கச்சி உங்களுக்கு உண்மையாவே இல்ல. அவங்க அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துகிட்டு பல துரோகங்களை உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி பிரிஞ்சுட்டாங்க. ஆனா கல்யாணமாகி பிரிஞ்சாலும் இவங்க அவங்க புருஷனுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல மாப்பிள்ள, ஏன் தங்கச்சியா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த உங்க தங்கச்சி தான் உங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காங்க. என்னாலேயே நம்பவே முடியல உங்க தங்கச்சி இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஆரம்பத்துல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் உங்க தங்கச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த சிவனாண்டிய அடிக்கடி போய் சந்திச்சு உங்களை எப்படி தோற்கடிக்கிறது, உங்களை எப்படி ஜீரோ ஆக்குறது அப்படின்னே திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கல. அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அன்னைக்கு அந்த மஞ்சள் கலர் பைய வீட்டுக்குள்ள கிடந்துச்சு, அம்மன் சிலை காணாம போனுச்சுல்ல, அன்னைக்கு சித்தியோட போன் எடுத்து அந்த சிவனாண்டி இருக்காருல்ல அவளோட போனுக்கு அடிச்சேன். அப்போ அவரு டக்குன்னு போன் அட்டன் பண்ணி சிலைய கொண்டுகிட்டு போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலைய வித்துருவோம் அப்படின்னு அவங்க சித்தி கிட்ட சொன்னாங்க. சித்தி கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட அவரு சொல்லிட்டாரு. நான் அத காதால கேட்டேன். நீங்க வேணும்னா சித்தியோட போனை வாங்கி அதுல அவங்க யார்கிட்ட பேசிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. அப்போ நம்ம சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா அவ்வளவுதானா நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது? இவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக உன் சொந்த தங்கச்சி மேலேயே நீ சந்தேகப்பட போறியாக்கா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, தயவு செஞ்சு உன் போனை கொடு. அப்போ சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா இவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் போனை கொடுக்க மாட்டேன். அப்ப மயிலு சொல்றாரு, ஏன் சின்ன மாமியாரே, உங்களை பத்தின உண்மைகள் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் அப்படிங்கறதுக்காக போனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க சின்னத்த, நீங்க போனை கொடுக்கறதே நல்லது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எல்லாரும் இப்படி கேட்கும் பொழுது நீ போனை கொடுக்காம இருக்கும் பொழுதுதான் எனக்கு உன் மேல சந்தேகம் அதிகரிக்குது. இப்ப போனை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, சித்தி அதான் நீங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, போனை கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவன் நல்லா வசமா சிக்க வச்சுட்டானே அப்படின்னு நம்ம வில்லி அவங்களோட போனை ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. ஈஸ்வரி போனை பாக்குறாங்க. அதுல கடைசியா சிவனாடிக்கு போன் பண்ணிருக்காங்க சந்திரா. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட போனை காமிச்சு, இங்க பாரு, இதுல நீ கடைசியா அந்த சிவனாண்டிக்கு போன் பண்ணிருக்க, அவனுக்கு எதுக்காக நீ போன் பண்ண அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா அந்த அம்மன் சிலைய நீ எடுத்தியன்னா கொடுத்துரு, இது மாதிரி பாவம் அந்த பரமேஸ்வரிக்கு பெரிய தண்டனையை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு மயிலு சொல்றாரு, சபாஸ், எவ்வளவு சூப்பரா நடிக்கிறீங்க. இங்க பாருங்க சின்ன மாமியாரே, உங்களை மாதிரி யாராலையுமே நடிக்கவே முடியாது. இங்க பாருங்க, அவன் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கறத அத்தை கிட்ட நேரடியா ஒத்துக்கிட்டான, அதை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லி
ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? இது கேட்டதும் அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரிய மாப்பிள்ள, இந்த வீட்டுல ஆம்பளையோட ஆதிக்கமே கிடையாது. அக்காவோட ராஜ்யம் மட்டும்தான் நடந்துச்சு. அது வரைக்கும் இந்த வீடு நல்லா இருந்துச்சு. எப்போ உங்களோட ராஜ்யம் அதிகமானுச்சோ அப்பவே இந்த வீடு நல்லாவே இல்ல. இங்க பாருங்க, தேவையில்லாம ஏன் மேல பழி போடாதீங்க. என் அக்கா கறி என்ன நம்புவா. அக்கா சொல்லுக்கா அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நீ சொல்றத நம்புறேன். அதுக்கு முன்னாடி நீ எத்தனை தடவை அந்த சிவனாண்டிக்கு போன் பண்ணிருக்க அப்படிங்கறத பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஸ்க்ரோல் பண்றாங்க. இத பாத்துட்டு வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, அப்படி போடுங்க அத்தை, அப்படி பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி இன்னுமே ஸ்வைப் பண்றாங்க. உள்ளார வந்துட்டு நிறைய தடவை சிவனாண்டிக்கு கால் பண்ணி இருக்கிறது இருக்கு. கரெக்டா அம்மன் சில காணாம போனதுல இருந்து நம்ம ஈஸ்வரி சந்திரா வந்துட்டு தொடர்ச்சியா சிவனாண்டிக்கு போன் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு பேர் அதிர்ச்சி. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு சந்திரா, இன்னைக்கு நீ போன் பண்ணது அம்மன் சிலைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணன்னு சொன்ன. நேத்து போன் பண்ணிருக்கா, நேத்தை கிட்டத்தட்ட 5-6 தடவை போன் பண்ணிருக்க, முந்தா நாள் அத்தனை தடவை போன் பண்ணிருக்க, டெய்லி நீ போன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்க. அவன்கிட்ட அப்படி என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்கு? அப்போ மாப்பிள்ள சொல்ற மாதிரி உனக்கும் அந்த சிவனாண்டிக்கும் இன்னும் தொடர்பு இருக்கா? நீங்க 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா என்கிட்ட ஏன் நீ இவ்வளவு போய் சொன்ன? அவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, அக்கா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேச்சு பேசினா. ஆனா கடைசியில நீ அவன் கூட யாருக்குமே தெரியாம தொடர்புல இருந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்ப சந்திராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, இல்லக்கா இது எதுவுமே உண்மை இல்லக்கா. அப்ப ஹீரோ சொல்றாரு, எதுவும் உண்மை இல்ல அத்தை, கரெக்டா போன் நம்பரை எல்லாம் பார்த்து உங்ககிட்ட கேக்குறாங்க, அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எப்படிதான் உங்களால இப்படி பொய் சொல்ல முடியுதோ தெரியல அத்தை. அத்தை கிட்ட கையும் களவுமா சிக்கின பிறகும் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு. அதுக்கு சந்திராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, அப்ப இத்தனை நாளும் அந்த வில்லன் கூட தொடர்பு வச்சிருந்தியா? அப்ப அவன் கூட தொடர்பு வச்சுக்கிட்டுதான் இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட சொல்லி எனக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தியா? ஏன் சந்திரா, அம்மா போன பிறகு உன்னை எந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டேன், அதுக்கு கைமாறு நீ இவ்வளவு பண்ணுவியா அப்படின்னு சொல்ல இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. இதுக்கு மேல அக்காக்காரி கிட்ட பேசினா அக்கா ரொம்ப கோவப்படுவா, பேசாப்ல அக்காவோட கால்ல விழுந்துடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா டக்குன்னு அவங்க அக்காவோட கால்ல விழுகுறாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுக அப்ப நம்ம மயிலு சொல்றாரு, இங்க பாருங்கத்த, அத்தைக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீங்க அத்தைக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கீங்க. அத்தை கண்டிப்பா உங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவையில்லாம நீங்க அத்தை மனசை மாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அத்தை ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுதான். இதை கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா உன் தங்கச்சி மேல தயவு செஞ்சு இறக்கம் காட்டுக்கா, நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்க்கா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலில விழுந்து ரொம்பவே கிஞ்சுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எனக்கு உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இதோட விட்டுரு அப்படின்னு சொல்ல அப்ப சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம ஈஸ்வரி கண்டிப்பா சந்திராவோட உண்மையான முகம் தெரிஞ்ச பிறகு சந்திராவை ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் போறாங்க. இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல நடக்க போகுது. சரி, இதுக்கப்புறமும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.